Ligurians, இது நம்ம ஃபேமிலி. தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். என்ன சொல்றாங்க நம்ம 11 மணி வரைக்கும் வந்த விவரின்படி 24.37% ವೋಟಿಂಗ್ ನಮ್ಮ ಆಯ್ತು ಇದುವರೆಗೆ. ಸೊ ಕಲ್ಲಕುರ್ಚಿಲೆ ಹೈಯೆಸ್ಟ್ 26.58, ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರಲ್ ಮಿನಿಮಮ್ 20.09 ವರೆಗೆ ನಮ್ಮ ಆಗಿದೆ ಇದುವರೆಗೆ 11 மணி. இப்போ சமீபத்திலே ஒரு சென்னையில் ஒரு இவிஎம் சென்டர்ல அந்த இவிஎம் அதை கொஞ்சம் சரியா ஒர்க் பண்ணல சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது உடனடியா நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்ணோம். சேலத்துல 2 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வெயில் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் எதுக்கு அட்டென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம டிஓ கிட்ட இது ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். 2மே வயசானவங்க இது சொல்லிட்டாங்க. அதுல ஒருத்தர் வீல் சேர்ல வந்திருந்தாங்க, இன்னொருத்தர் அப்படி அவங்க ஏதோ பிரச்சனை இருந்தது சொல்லிட்டாங்க. ஸோ வெயில்கா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலயும் நாங்க பந்தல் சேர் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல போட்டிருக்கோம். சைடு இல்லைனாக்க ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் சொந்த ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தோம். நம்ம வந்து பொறுமையா ஓட் போடலாம், இன்னும் டைம் இருக்கு. ஸோ பார்த்துட்டு போடுவோம். எல்லா பூத்துலயும் இருக்குல்ல சார்? மெடிக்கல் ஃபெசிலிட்டி நம்ம எல்லா பூத்ல ப்ரொவைட் பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம முதலையே அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உடனடியா நம்ம அது அட்டென்ட் பண்ணுறதுக்கும். சில இடங்கள் வந்து ஓட்டு போடாம புறக்கணிக்கிறாங்க. பரந்தூர் இந்த மாதிரி இடத்துல, திருத்தணி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஈவினிங்குள்ள போடுறதுக்கு பிளான் பண்ணுறோம். நம்ம எல்லா டிஓஸ் கிட்ட அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லா பேச்சுவார்த்தை மூலமா அவங்க கிட்ட பேசிட்டு ஓட் போடுமாறு நீங்க வேணும் சொல்லணும் சொல்லி வில்லியங்கோடு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அந்த பை எலெக்ஷன்ல 17.09, 17.09%. சில பூத்துல லேட்டா ஆரம்பிச்சிருக்கல, அந்த பூத்துல டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல லேட் ஆரம்பிக்கல. நம்ம மெஷின் ஏதாவது அதுல கொஞ்சம் டிலே இருந்தா, ரிப்பேர் அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜென்ரலா நம்ம 6 மணிக்கு உள்ளே யாரு வரிசையா அந்த நம்ம கியூல நம்ம நின்றா அவங்க எல்லாம் சீட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் நாங்க ஓட்டுக்கு அவங்க எல்லாம். தமிழ்நாடு அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. ஒரு மேக்சிமம் ஒரு இதுவரைக்கும் நம்ம இதுபடி ஒரு 10 to 11 அந்த மாதிரி தான் வந்தது. அதுவும் நான் அதை பார்த்துட்டு நான் இப்போ percentage is 24.37%, 24.37%. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்க அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல போயிட்டு அவங்களோட பேர் பார்த்தா ஒருவேளை அவங்களோட பக்கத்து வேற ஏதாவது இதுல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1500க்கு மேலே ஒரு பூத்ல நம்ம மக்கள் ரீச் பண்ணிருக்காங்கனாக்க அது நம்ம பக்கத்து ஓட்ல சப்போஸ் ஒரு கம்மியா ஓட் இருந்தா அந்த இதுக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிருப்போம். எல்லாரும் புதுசாவும் நம்ம ஒரு இது ஓபன் பண்ணிருப்போம். நிறைய இடத்துல போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம வந்திருந்தா அதை பார்க்க சொல்றோம். லார்டர் சம்பந்தமா இதுவரைக்கும் ஒரு விவரம் கூட நம்ம கிட்ட ஒன்றும் ரிசீவ் இல்லை. நான் டிஓஸ் எல்லாம் கூட கான்டாக்ட்ல இருக்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் சம்பவம் நடக்கல. செல்போன் இன்சைட் த போலிங் பூத் நம்ம அலவுட் கிடையாது. நம்ம எப்படி தேவைப்படுமோ அது நம்ம பார்த்துட்டு என்னன்னா நம்ம 6 மணிக்கு உள்ளே யார் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சாதாரணமா. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ஷன். 6 மணி வரைக்கும் உள்ளே யார் வந்திருந்தா எத்தனை பேர் வந்திருந்தா கூட இந்த லாஸ்ட் பர்சன் ஓட் பண்ண வரைக்கும் நாங்க ஓட் அங்கே வெயிட் பண்ணிட்டு ஓட் வாங்க. அந்த 6 மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம். 6 மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம். ஓகே.
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் 24.37 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 26.58 வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், விழுவங்கோட்டில் 17.09 வாக்குகளும், புதுச்சேரியில் 27.63 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அவர் கூறியிருந்தார். Anbula Girius, இது நம்ம family.